ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ்க்கான படங்களை குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் இஎம்ஐ மாதத்தவணை. சதாசிவம் சின்னராஜ் நடித்து டைரக்ட் பண்ணி வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் இஎம்ஐ மாதத்தவணை. இஎம்ஐ படத்தினுடைய டைரக்டர் சதாசிவம் சின்னராஜ், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஸ்ரீநாத் பிச்சை அண்ட் படத்தினுடைய எடிட்டர் ராமர், படத்தினுடைய டிஓபி பிரான்சிஸ் ராஜ்குமார். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சதாசிவம் சின்னராஜ் அவர்களோட சேர்ந்து பிளாக் பாண்டி, சாய் தன்யா, ஆதவன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, படத்தினுடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே தான் இஎம்ஐ மாதத்தவணை. இந்த மாதத்தவணைன்றது எதுக்கு வாங்கணும் எதுக்கு வாங்கக்கூடாதுன்றது தெரியாமல் உள்ளே போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் அவஸ்தப்படுறாங்கன்றத ரியல் ஸ்டோரி இன்சிடென்ட்ஸில் நடந்ததை வச்சு இந்த கதைக்களத்தோட இந்த படத்தை படைச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய லீட் ரோலில் சதாசிவம் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் அவருக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்குது. அந்த பொண்ணை லவ் பண்ணுறதுக்காகவும் அந்த பொண்ணு நம்மளை பார்க்கணும், நம்ம கிட்ட பேசணுன்றதுக்காக நிறைய விஷயங்களை மாற்றிக்கிறாரு. அதாவது ஃபோன்லேருந்து பைக்லேருந்து பைக்குக்கு அப்புறமா காருன்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாத்துக்கும் காசுன்றது அவசியம். ஆனால் கமிட்டடான ஒரு லைஃப் வாழக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு அவ்வளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் கொடுத்து வாங்குறதுன்றது கஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதிலாக தான் நம்மளுக்கு மாதத்தவணையில் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலான்ற மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறமா இஎம்ஐ கமிட்மெண்ட்டை கொண்டு வராங்க. இந்த இஎம்ஐ அப்படின்றது எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து வாங்க போகிறது தான். அது என்ன இப்போ நம்ம கொடுக்கலனாலும் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து வாங்க போகிறாங்க அப்படின்ற இது தெரியாமல் ஓகே ஃபோன் தானே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் போடுறது, பைக்கு தேவை இஎம்ஐயில் போட்டு வாங்கிக்கலாம், காரு இஎம்ஐ போட்டு வாங்கிக்கலாம். பட் ஆனால் அந்த இஎம்ஐ தொடர்ந்து கட்டிக்கிட்டு வர வரைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு சமயத்தில் நம்மளுக்கு வேலை தேவை எதர்ச்சியாக ஏதோ ஒரு ரீசனால் வேலை இல்லாமல் போயிடுறோம். கையில் அந்த சமயத்தில் ரெகுலராக கொடுக்க வேண்டிய அந்த இஎம்ஐ கட்ட முடியாத காசு இல்லாத சமயத்தில் எப்படியெல்லாம் இந்த இஎம்ஐக்காக பேங்க் சைட்லேருந்து நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, என்ன மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்றது சொல்லியிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில் இஎம்ஐ அப்படின்றது ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. அது இல்லாமல் இருக்காது. இப்போ ஏன் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன ஆன்லைன் ஷாப்பிங் கூட இஎம்ஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். அண்ட் அப்படி ஒரு இஎம்ஐ ஆப்ஷனை போட்டு ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக எல்லாம் பண்ணிவிட்டு கடைசி அந்த பொண்ணும் வேணானதுக்கப்புறமா அண்ட் கல்யாணம் வரைக்கும் இப்படி போகுது. கல்யாணம் ஆகிட்டு பிறகு அந்த இஎம்ஐக்கான கலெக்ஷன் வாங்க வரவங்க இன்னும் அவதூறாக பேசி வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே குழந்தைய நான் தூக்கி வச்சுப்போம், இதுக்கான காசெல்லாம் கட்டினதுக்கப்புறமா தான் சொல்லிட்டு பின்னாடி இன்னும் எவ்வளோ தூரத்துக்கெல்லாம் கமிஷன் வாங்கி வேலை பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான கன்சல்டன்சிங் ஏன் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களையும் காட்டியிருக்கிறாங்க. அண்ட் இந்த இஎம்ஐ சிக்கலில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோலாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத கலந்து அதோடு சேர்ந்து ஒரு காமெடியும் கலந்து கொடுத்துருக்கக்கூடிய படமாக தான் இந்த இஎம்ஐ மாதத்தவணை படம் அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் காமெடி அப்படின்றதுக்கு லொலிசபா மனோகர், பிளாக் பாண்டி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய கான்செப்ட் நல்ல கான்செப்ட். இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லேயும் நம்ம கொஞ்சம் ரொம்ப ரீசெண்டாக ஒரு படத்தையும் பார்த்தோம். அதனுடைய தழுவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த படமும் எப்போவோ எடுத்த ஒரு படமாக தான் இருக்குது. பட் அந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்றது தான் மாறுபடுது. இந்த படத்தினுடைய கதைக்களம் கல்யாணத்துக்கு அப்புறமா வேறு என்னெல்லாம் ஃபேஸ் ஆக போகுது அப்படின்றதோடு சேர்த்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சேர்த்து சொல்லியிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. ஸோ படத்தினுடைய டைரக்ட் பண்ணி நடித்ததில் அஃப்கோர்ஸ் அங்கங்கே கொஞ்சம் மைனஸஸ் இருக்குது. பட் இந்த வாரத்தில் வந்த படங்களில் இஎம்ஐ படம் நல்ல கான்செப்டோடு இருக்கக்கூடிய படமாக இருக்குது. தியேட்டரில் வந்திருக்கு, போய் பாருங்கள்.